குரு வக்ரக சஞ்சார பலன்கள் 9-10-2024 முதல் 4-2-2025 வரையிலான குரு வக்ரக சஞ்சார பலன்கள் கடக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த வக்ரக சஞ்சார நிலையிலிருந்து எந்த மாதிரியான சுபயோக பலன்களை சுகரிக்க இருக்கின்றனர் அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக நாம் இந்த காணொலியில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமச்சனியின் தாக்கம் ரொம்ப மிகப்பெரிய தொய்வுகளை ஏற்படுத்தியிருக்கும். தொழில் ரீதியாக மிகப்பெரிய சிரமங்கள், மன அழுத்தம், மன போராட்டம், திடீர் இழப்புகள், எதிர்பாராத வீண் விரய செலவினங்கள், இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இந்த குருவின் வக்ரக சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் ஒரு வகையில் உங்களுக்கு பாதகஸ்தானம்னாலுமே கூட இவர் வக்ரகதியில் தன்னுடைய எதிர்வர்க்க கிரகத்தோட வீட்டில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு மேன்மை பொருந்திய அற்புதமான யோக பலன்களை தரக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். முற்போக்கு சிந்தனையும் ஒரு தெளிவான திட்டமிடுதல்களும் சரியான காரியங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு யோகமும் நிச்சயமாக வந்து சேரும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியிலிருந்து இந்த காலகட்டத்தில் பொருளாதார உதவி 100% வந்து சேரும். எதிர்காலம் சார்ந்த ஒரு சரியான முடிவுகளை முன்னெடுக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய அந்த அறிவுரையும் மிக சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதே சமயம் அவங்க ஏதாவது ஒரு பொருளாதார உதவிகளை உங்களுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் ஏதாவது ஏற்கனவே ஏதாவது ஒரு பொருளாதார ரீதியான ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அதற்கான ஒரு ரிசல்ட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். அவர்களோடு இணைந்து செயல்பட்டு ஒரு அற்புதமான நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. சனி பகவானின் தாக்கத்தை மிக சிறப்பாக குறைத்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இந்த குருவின் வக்ர சஞ்சாரம் உங்களுக்கு வழங்குவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். எதிர்பார்ப்புகள் பரிபூர்ணமாக நிறைவேறும். உங்களுடைய இனிமையான பேச்சு திறனும் அந்த ஒரு முற்போக்கு தன்மையான செயல்பாடுகளும் மற்றவர்களால் கவர்ந்தெழுக்கப்படுவீங்க. உங்களுடைய பேச்சுத்திறன் மூலமாக உங்களுடைய வாழ்வின் வெற்றி நீங்கள் ரொம்ப அற்புதமான வருமானத்தை பெறுவதற்கோ அல்லது பொருளாதார ரீதியான வசதி வாய்ப்புகளை பெறுவதற்கோ அல்லது உங்கள் தொழில் சார்ந்த நிலைகளில் ஒரு சரியான முன்னேற்றத்தை பெறுவதற்கோ இந்த காலம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. லாபஸ்தானத்தில் செஞ்சக்கூடிய இந்த குரு பகவான் முழுமுதற் சுபகிரகம் நீர்கிரகமான இவர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தை பன்மடங்கு அதிகரிக்க செய்வார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக உங்களுடைய வெளிநாடு பயணங்கள் சார்ந்த நிலைகளில் எதிர்பாராத தொழில் வாய்ப்புகளை பெறுவீங்க. அல்லது வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், ரொம்ப நாளாச்சு, இந்த வேலை எனக்கு கிடைக்குமா, வெளிநாட்டில் ஒரு வாய்ப்பு பெறுமனா, அல்லது அந்த இடத்துல ஒரு குடியுரிமை வாங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுக்குமா, அந்த வழியிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நான் பெறுவேன்னா, ஒரு தன்னிறைவான வசதி வாய்ப்போ பொருளாதார வெற்றியோ நான் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடைகள் இந்த காலகட்டத்தில் அமையும். வெளிநாடு வாய்ப்பு உங்களை தேடிட்டு வரும். ஸோ வரக்கூடிய அந்த வேலை வாய்ப்பையோ அல்லது தொழில் வாய்ப்புகளையோ தட்டி கழிக்காமல் ஒரு சரியான விழிப்புணர்வோடு இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வது அவசியம். சனி பகவான் இதையெல்லாம் தடை செய்கிறதுக்கு தான் பார்ப்பார். இருந்தாலுமே கூட குரு பகவான் கரக்கூடிய இந்த சுபயோக பலன்களை நீங்கள் சற்று விழிப்புணர்வோடு இருந்து குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் வழியிலிருந்து நீங்கள் பெறுவது அவசியம் அப்படிங்கிறத அழுத்தம் தத்துவமாக பதிவு செய்கிறோம். அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தை நீங்கள் முழுமையாக உணரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயம் புதுசாக இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், அதாவது புதுசாக தொழில் முயற்சி எடுக்கிறேன், புதிய தொழில் தொடங்கலாம்னு இருக்கிறேன், அதுக்கு சரியான காலம் இதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக இதுதான் சரியான ஒரு நேரம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த புதிய தொழில்களெல்லாம் பன்மடங்கு விருத்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. குறிப்பாக கடகராசியை சேர்ந்த பெண்கள் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திங்க. ஏன்னா உங்களுடைய புதிய தொழில் சொந்த காலில் நிற்கணும், நிறைய நான் வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக நிறைவேறும். அதேமாதிரி நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லா விஷயமும் அமையும் அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. தங்களுடைய மூத்த சகோதரர்களோட ஆதரவு கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி மேலே வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும். தொட்டதெல்லாம் பொன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சுவீகரிக்க இயலும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ பொது வெளியில் பொதுமக்களோட ரொம்ப இணக்கமான ஒரு சூழ்நிலை கடைபிடிங்க. வியாபாரிகளோ அல்லது புதிய தொழில் செய்பவர்களோ இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கங்க.
பண்ணை தொழில், விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களோ, ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட துறையில் ஒரு ஜீவனத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களோ, ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, பால் வியாபாரம், இந்த மாதிரியான உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் இருக்கக்கூடிய கடகராசியை சேர்ந்தவர்களுக்கோ குரு பகவானின் மாற்றம், வக்கர சஞ்சாரம் என்பது அபரிவிதமான லாபங்களையும் அதிர்ஷ்டகரமான யோக பலன்களையும் தரக்கூடிய காலமாக இருக்கிறது. ஸோ வரவேற்பு மிகுந்த ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இது. இதை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும். குறிப்பாக கடகராசியை சேர்ந்த பெண்களுக்கு அரசு துறை ஆதாயம், அரசு வேலை வாய்ப்பு, அரசு துறையில் பணியாற்றுவதற்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம், இல்லை அரசு துறை மானியத்தை வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அரசு துறை தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம், அரசு அதிகாரிகளுடைய ஆதரவு, அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு, அவர்களை அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்வது, அரசியல் ரீதியான ஒரு முன்னேற்றம், இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது அப்படிங்கிறத கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். தனது 5ஆம் பார்வையால் வீரியஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் செஞ்சிருக்கக்கூடிய தன்மையில் கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நினச்சதெல்லாம் நடக்கும். ஒரு சிறு முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னா அந்த முயற்சிக்கான முழுமையான பலன் சேர்ந்துடும். அதே சமயம் ஒரு சரியான தகவல்களை கிரகிச்சு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். தகவல் தொழில்நுட்பம், தொலைக்காட்சி, ஊடகம், இந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது அபரிவிதமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய பயணங்கள் வழியிலிருந்தெல்லாம் அதிர்ஷ்டம் சேரும். உங்களுடைய இளைய சகோதரர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய முன்னேற்றம்ங்கிற ரொம்ப அற்புதமாக இருக்கும். தம்பியுடையான் படைக்க அஞ்சான் என்பதற்கிணங்க ஒரு மனம் தைரியமாகவும் ஒரு விழிப்புணர்வோடவும் சரியான விஷயத்தை திட்டமிடுறது வழியிலிருந்து நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். திருஷ்ட பலன்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்யலாம். அதாவது திட்டமிட்டு ஒரு காரியத்தில் வெற்றி கொள்வதற்கான ஒரு நேரம் இது. குரு பகவானின் இந்த வக்கரக சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றங்களை, சரியான திட்டமிடுதலையும், சிறந்த நிர்வாகத் திறமையையும், ஒரு அதிகாரமிக்க பதவிகளை கையாள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தையும் 100% வாரி வழங்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையிலே. வெளிநாடுகள் பயணங்கள் வழியிலிருந்து ரொம்ப அற்புதமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையிலையும் அல்லது இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி, முன்னேற்றம், ஒரு உயர் பதவி, அதிகார பதவி, வருமான உயர்வு, பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாம் முழுமையாக சேரும். தெய்வீக அனுகிரகம் ரொம்ப அற்புதமாக சேரக்கூடிய காலம் இது. குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும். திருமண தடை இருந்தால் நிச்சயமாக அகன்றுவிடும். கடகராசியை சார்ந்த பெண்களுக்கு இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நீண்ட கால கனவாக இருந்த அந்த ஒரு திருமண தடை, திருமண சிக்கல்கள் இதெல்லாம் நீங்கி திடீர் திருமண யோகம் கைகூடி வருவது இங்கே கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயமா இருக்குது. ஸோ இதனுடைய மாற்றத்தின் தன்மை உங்களுக்கு மிதமிஞ்சிய அளவிலான மன மகிழ்ச்சியையும் சந்தோஷகரமான ஒரு யோக வாழ்வையும் நிச்சயமாக தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்கு இடம் கிடையாது. தனது சமசப்த பார்வையால் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வசீகரிக்கிறது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வழியிலிருந்து வரக்கூடிய யோக பலன்களை அதிகரிக்கும். குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பன்மடங்கு அதிகரிக்கும். பெற்ற பிள்ளைகள் வழியிலிருந்து ரொம்ப அற்புதமான யோக பலன்களை சுகரிப்பீங்க. உங்களுடைய அந்த புத்திசாலித்தனமான நடவடிக்கைகள், நுண்ணறிவு சார்ந்த விஷயங்கள், சரியான திட்டமிடுதல், இதுதான் தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும். இது வரைக்கும் தொழிலில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் தடுமாறிட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் சந்திப்பீங்க. அதற்கு அடிப்படை ஆதாரமாக உங்களுடைய நுண்ணறிவு திறனும், சரியான முடிவுகளை முன்னெடுப்பதும், சிறந்த நிர்வாகத்திறமையை வெளிப்படுத்துவதுமாகத்தான் இருக்கும். அதே சமயம் கடகராசியை சேர்ந்த பெண்களுக்கு இந்த புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வாரிசு அமையுது. நமக்கு இது வரைக்கும் அந்த வாரிசு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, அந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ நாம் எதையுமே சுவீகரிக்க முடியல. இதனால் ஏகப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாக்குது. மற்றவங்கெல்லாம் சந்தோஷகரமாக இருக்கிற இடத்துக்கு போனால் கூட நமக்கு அந்த இடத்துல போகிறதுக்கு கூச்சமாகவும் தயக்கமாகவும் இருக்குது. அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை தரும். திடீர்னு ஒரு நல்லதொரு ஆண் வாரிசு அமைவதற்கான சந்தர்ப்பத்தை குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் வழியிலிருந்து நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். அதே சமயம் அந்த வெளிநாடு பயணம் சார்ந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னெடுக்கலாம். வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய யோக வாழ்க்கையை முழுசாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் சரியாக பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி காணுங்கள். தனது 9ஆம் பார்வையால் களத்தர் ஸ்தானத்தை வசீகரிக்கிறார் கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு. ஸோ இது ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நேரம் இது. கணவன் மனைவி உறவு நிலையில் இது வரைக்கும் இருந்து வந்த அந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கிடும்.
இது வரைக்கும் கணவன் மனைவி உறவு நிலையில் சரியாக புரிதல் இல்லாமல் அவர்கள் மேலே அவங்க குற்றம் சாட்டுவது, உங்கள் மேலே அவங்க குற்றம் சாட்டுவது, அந்த மாதிரி அவங்க சிக்கல்கள்லாம் நீங்கி கணவன் மனைவி ஒன்றிணைந்து ஒரு இல்லற வாழ்வை சந்தோஷகரமாக மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதேமாதிரி தொழில்முறை கூட்டாளிகளும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமங்கள் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இது வரைக்கும். ஆனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாறும். ஒன்று உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க, இல்லையா உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் பொருளாதார உதவிகளையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. 2 விஷயத்தில் ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். அதேமாதிரி வெளிநாடு வாய்ப்புகள், வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் தொழில் வாய்ப்பு, வெளிநாடு யோகம், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடைமுறைக்கு வரும். ஸோ வரக்கூடிய இந்த வாய்ப்புகளை எல்லாமே மிக சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வது அவசியம். தங்களுடைய நீண்ட கால லட்சியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு வரும். புதிய வீடு வாங்கிறது, புதுசாக கார் வாங்கிறது, சொத்து சுகம் வாங்கிறது, இடம் விவசாய நிலம் சம்மந்தப்பட்ட வாங்கிறது, அல்லது பண்ணத்தொழில் ஆரம்பிக்கிறது, அல்லது வங்கி கடன் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கிறது, இதுக்கெல்லாம் இது சரியான ஒரு நேரமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலமாக இது நிச்சயமாக இருக்கும். தங்களுடைய சுயஜாதகம் மிக மிக வலிமையாக இருக்கும் பட்சத்தில், கடகராசி வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இந்த சுபயோக பலன்கள் யாவுமே உங்களுக்கு 100% பொருந்தி வரும் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.